உடைச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, வீட்டுக்குள்ள போன அந்த 4 ஒயில் கார்டும் ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை அந்த வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க போல. சோ இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வரப்போற வாரம் இந்த வீடு பத்தி எரிய போகுது. என்ன ப்ரோ சொல்ற, பத்தி எரிய போதானா? எஸ். ஏன்னா வீட்டுக்குள்ள போயிருக்க அந்த 4 ஒயில் கார்டுமே வேற லெவல் சம்பவத்தை பண்ணிருக்காங்க போல. ஆல்ரெடி 2வது ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. நம்ம பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே நிப்பாட்டி விட்டு ஒரு மாதிரி ஒரு ட்ரிகர் கேம் ஆடி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த 2 பேரை அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா போறாங்க. அதுதான் நம்ம அமித் அண்ட் திவ்யா கணேஷ். ஓகேவா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா திவ்யா கணேஷ் வேற லெவல் சம்பவத்தை பண்ணிருக்காங்களா. முக்கியமா நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க மொத்தமா அட்டாக் பண்றதோ இல்ல குரூப்பை மட்டும் ஏம் பண்ணி அட்டாக் பண்றது மட்டும் பெருசா உங்களுக்கு ரீச் கிடைக்காது. ஓகேவா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்க மெயின் பிளேயர்ஸ் அடிக்கணும். மெயின் பிளேயர்ஸ் அடிச்சாதான் நீங்க ப்ரோமோல வருவீங்க, மக்கள் கண்ணுக்கு போய் சேருவீங்க. அப்பதான் ஓகே, இப்படி ஒரு பிளேயர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா, அப்ப இந்த பிக் பாஸ் மாத்த போறாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் உங்க மேல சின்ன ஒரு ஆர்வத்தை காட்டுவாங்க, உங்களுக்கு ஓட்டுகளை போட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில திவ்யா கணேஷ் பயங்கரமான ஒரு ஸ்டெப்பை மூவ் பண்ணிருக்காங்க போல. வீட்டுக்குள்ள போன திவ்யா கணேஷ் விஜய் பார்வதி திவாகரையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த வீடியோ போடும்போது அந்த ப்ரோமோவா கூட அந்த விஷயங்கள் வரலாம். பட் எனக்கு அப்டேட் கிடைச்சுன்னு வந்து சொல்றேன். வீட்டுக்குள்ள திவாகரை பயங்கரமா லாக் பண்ணிருக்காங்க போல. சோ திவாகர் ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சு லாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவாகருக்கு ஏதோ பனிஷ்மென்ட் மாதிரிலாம் கொடுத்ததா சொல்றாங்க. ஓகேவா? திவாகர் வந்து வீட்டை விட்டு வெளியே படுக்க வச்சிருக்காங்களாம். அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல வரும், நீங்க கவனிப்பீங்க. சோ நைட் ஃபுல்லா திவாகர் வெளியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பனிஷ்மென்ட்லாம் கொடுத்திருக்காங்க போல. அதுக்கு விஜய் பார்வதி இதை ஃபீல் பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு போல. சோ வீட்டுக்குள்ள போன திவ்யா கணேஷ் வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் வருது. பட் ஓபன் பண்ணலாமான்னு தெரியல. பட் ஓபன் பண்றேன், உங்களுக்கு தானே சொல்லி ஆகணும். சோ மறக்காம அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தோட கேப்டன், சாரி அதாவது இந்த வாரத்தோட கேப்டன் திவ்யா கணேஷ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. என்ன ப்ரோ சொல்ற, கேப்டன் திவ்யா கணேஷ் ஐயோ என்ன போட்டு வளரிட்டு இருக்கு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ஆனோனே அடுத்த வீடியோல கன்ஃபார்மா சொல்றேன். பட் இப்போதைக்கு சின்னதா நியூஸ் கிடைச்சிருக்கு, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். கன்ஃபார்ம் ஆனோனே கண்டிப்பா அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். சரி ஓகே, வீட்டுக்குள்ள திவ்யா கணேஷ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் எல்லாரையும் தனித்தனியா டார்கெட் பண்றாங்களாம். ஓகேவா? ஏன்னா திவ்யா கணேஷ்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுட்டு இவங்களை குரூப் அட்டாக் பண்றதோட தனித்தனியா அட்டாக் பண்ணாதான் பெஸ்ட். ஏன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 3 பேர் அட்டாக் பண்ணா போதும் ப்ரோ. இவங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க விஷயம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 விஜய் பார்வதி, 2வது திவாகர், 3வது காமு மாமா. இந்த 3 பேரை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரிப்பட்ட கண்டென்ட் கையில கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ப்ரோமோல வருவீங்க, எபிசோட்ல வருவீங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட ரீச் ஆயிருவீங்க. ஓகேவா? அந்த வகையில இவங்க போனோடனே அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் கவனிச்ச வரத்துக்கு, நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு, இப்போ சாண்ட்ரா பேசினதை பார்த்துருப்பீங்க 2வது ப்ரோமோல ஒரு மாதிரி பயங்கரமா பேசியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் திவ்யா கணேஷும் நல்லா பேசுவாங்களாம், பயங்கரமா பேசுவாங்க போல. அண்ட் அந்த முதல் ப்ரோமோல ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அந்த பாடம் திவாகருக்கா கூட இருக்கலாம். ஏன்னா திவாகர் பண்ண விஷயம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ரெஸ்பெக்ட் இல்ல, தகுதி தராதரம், தான் தான் பெரிய வாம்பயர், இது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது இந்த ரீல்ஸ் பண்ணதான் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டு அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அண்ட் விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டுகள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓட்டுகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 30 நாள் நம்ம கடந்தாச்சு. 30 நாட்கள் என்னதான் இருந்தாலும் விஜய் பார்வதி தான் நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன இருந்தாலும் விஜய் பார்வதி தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, டைரக்டா போய் நீங்க விஜய் பார்வதி அடிச்சா அப்ப இந்த பொண்ணு அன்பு கேங்கா, அப்ப அன்பு கேங்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காளா, அப்ப என்ன விஜய் பார் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா திவ்யா கணேஷுக்கு நெகட்டிவ் போகும். அப்படி இல்லையா, விஜய் பாரு விட்டுட்டு அன்பு கேங்க மட்டும் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா இப்படி திரும்பும். என்னன்னா, அப்போ விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அன்பு கேங் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிறாங்களான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது இப்படியும் திரும்பும். ஸோ 2 வகையா திரும்பும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு வாரம் இங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத மேட்ரு. இந்த ஒரு வாரம் தான் ஒயில் கார்டு யார் அப்படிங்கறத காமிக்கும். ப்ரோமோல சீன் போடலாம் ப்ரோ, சும்மா பேப்பரை கிளிக்கலாம், போட்டோ கிளிக்கலாம், எரிக்கலாம், இல்ல ஒருத்தரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே படுக்க வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா வரப்போற அந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கான கேமை வெளியே காமிக்கும். சும்மா அந்த ஒரு வாரம் நான் நல்லவனை காமிச்சுக்கிறேன், எல்லாருக்கிட்டே ஜாலியா பேசுறேன், இல்ல ஒரேடியா எல்லாரும் அட்டாக் பண்றேன், இந்த மாதிரி இறங்கினாலும் நெகட்டிவ் வரத்தான் செய்யும். நீங்க சும்மா இருந்தாலும் நெகட்டிவ் தான், நீங்க ஒரேடியா அட்டாக் பண்ணாலும் நெகட்டிவ் தான். சோ கரெக்டா அட்டாக் பண்ணணும். கரெக்டா சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, விஜய் பாரு ஒரு விதமா அட்டாக் பண்ணலாம். விஜய் பாருவை பொறுத்த வரைக்கும் சும்மா சண்டைக்கு வருவாங்க, சும்மா கத்துவாங்க, சும்மா வார்த்தைகளை விடுவாங்க. அந்த வார்த்தைகளை நீங்க லாக் பண்ணணும். அந்த வார்த்தைகளை நீங்க லாக் பண்ணணும். அந்த வார்த்தைகளை லாக் பண்ணி அங்க நிப்பாட்டி விட்டு அவங்கள பேச வைக்கணும். அவங்கள நடக்க விட்டுறக்கூடாது. அவங்களை நீங்க நடக்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு நடந்து எங்கேயா சுத்திக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் பாரு உங்களால பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வெளியே போய் ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பத்தி எதாவது பேசி எதாவது பண்ணி இந்த கேமரால அவங்க தான் வருவாங்களே தவிர நீங்க வர மாட்டீங்க.
மாட்டீங்க. ஸோ விஜே பார்வை துரத்தணும். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. விஜே பாரு கிட்ட நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா விஜே பாரு பேச முடியாம ஒரு மாதிரி ஆகி எல்லாத்தையும் அடிச்சு அத்து வீசிட்டு கிளம்பிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. திவாகர்ட்ட ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த டைமும் சேம் அதே மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர்ட்ட பேச முடியாம ஒரு மாதிரி வெறுப்பாய் கிறுக்காய் எல்லாத்தையும் அடிச்சு அத்து வீசிட்டு வெளியே ஓடி இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கடைசியா நம்ம காமு மாமாட்ட ஒரு ஃபைட் வந்திருக்கோம். காமு மாமா வந்து விஜே பாருக்கும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த காதல் விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாப்ல. அந்த இடத்துலயுமே விஜே பாரு பேச முடியாம என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி பாட்டில் கிட்ட எல்லாம் வீசி ஒரு மாதிரி விடுங்கடா என்ன விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போயிருப்பாங்க. ஸோ கத்திட்டு போறவங்களை நீங்க தனியா விட்டுட்டீங்கன்னா ஒன்னு அது சிம்பத்தி ஓட்டா பிரிஞ்சிரும், இல்ல தனியா உட்காந்து உங்களை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க கேமரால அதிகமா ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஸோ நீங்க விடக்கூடாது. விஜே பார் மாதிரி ஆட்களை நீங்க விடக்கூடாது. துரத்திக்கிட்டே இருக்கணும், பெய்கிட்டே இருக்கணும், பின்னாடி பெய்கிட்டே இருக்கணும். அது ஆக்சுவலா திவ்யா கணேஷ் போனா கரெக்டா தான் இருக்கும். வேற ஏதாவது பையன் அப்படி பண்ணிட்டா அக்கா டப்புனு உமன் கார்டை தூக்கி வர மாதிரி கொண்டு போயிருவாங்க. திவ்யா கணேஷ் பின்னாடி துரத்திட்டு போனா கரெக்டா இருக்கும். பெய்கிட்டே இருக்கணும். அவங்க பேச பேச நீங்க பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி வெடிச்சு வார்த்தைகளை கடத்தி அவங்களே மைனஸ் ஆயிப்பாங்க. அதுதான், அது ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. மற்றபடி நீங்க அவங்களை அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்க யாரெல்லாமோ ஏற்றி விட்டு உங்களை அட்டாக் பண்ணி கண்டிப்பா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க எல்லாரும் ட்ரிகர் கேம் ஆடி இருக்கீங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு கூட்டமா தான் சேர ட்ரை பண்ணுவாங்க. கரெக்ட் தானே ப்ரோ? இப்போ 4 ஒயில்ட் கார்டு உள்ள போயிட்டு இவங்க எல்லாரும் அடிக்கும் போது 16 பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ப நம்ம 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு கூட்டமா சேருவோம். எப்படி நம்ம ஒரு கூட்டமாக சேருவோம்னு சொல்லி தான் பிளான் போடுவாங்க. அப்படி கூட்டமாக சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம் வேற தசைக்கு போயிடும். ஓகேவா? வேற தசைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒயில்ட் கார்டு மைனஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஒயில்ட் கார்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கான ஓட் பேங்க் கூட என்ன நமக்கு தெரியாது. இப்போ அவங்க ஓட் பேங்க் நமக்கு தெரியாது. முதல் வாரத்தை பொறுத்தவரைக்கு ஓட் பேங்க் பெருசாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல் வாரத்தை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பழைய போட்டியாளர்களுக்கு தான் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்க அடிப்பாங்க. ஏன்னா ஒயில்ட் கார்டு வந்து உள்ள அடிப்பாங்க. அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் மக்கள் பார்க்கும்போது என்னப்பா பாவம் இவங்கள போய் டார்கெட் பண்றாங்க, என்னப்பா இவங்க மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி பார்த்து பழைய போட்டியாளருக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை தான் சொல்றேன். இந்த ஒரு வாரம் அவங்க நின்று அடியெல்லாம் தாங்கி பயங்கரமா பவுன்ஸ் பேக் ஆகி அடிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு பெரிய பிளஸ் இருக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரும் இன்னும் பெருசாக யாருக்கிட்டையும் எமோஷனலி கனெக்ட் ஆகலை. யாருமே ஆகலை. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் பிடிச்சி வச்சுட்டு இவங்க தான் இவங்களுக்கு தான் எங்கள் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சுற்றிருப்பாங்க. அதனால் ஒயில்ட் கார்டு உள்ளே போய் அடிக்கும் போது நமக்கே வெறுப்பாகும். நம்ம வந்து ஆப்போசிட் பண்ணுவோம். பட் இப்போ யாரும் எமோஷனலி கனெக்ட் ஆகலை. ஒரு சில பிஆர் கும்பல் மட்டும் தான் கனெக்ட் ஆகி சுற்றிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. அதனால் இவங்க எப்படி கேம் ஆடுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஓட் பேங்க் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ப்ரோ கேப்டன் உண்மையாகவே திவ்யா கணேசான்னு சொல்லிட்டு. பாருங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தான் ரிவீல் பண்ணணும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் அது என்ன பனிஷ்மெண்ட், என்ன மாதிரி விஷயங்களை வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ 4 பேர் ஒயில்ட் கார்டாக உள்ளே போயிருக்காங்க, 2 பேர் பேசிட்டு வேறு போயிருக்காங்க. அதாவது 2 பேர் உள்ளே போய் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. இன்னும் 2 பேர் இதுக்கப்புறம் வரப்போகிறாங்க. மேபி அடுத்த ப்ரொமோவில் வருவாங்க. இந்த 4 பேரில் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது? இந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு நல்லா சம்பவம் செய்வாங்க ப்ரோ, நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நபர் பயங்கரமாக மேலே ஏறி வருவாங்க ப்ரோனா யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய போட்டியே இருக்குது. திவ்யா கணேசா வியானாவா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இருக்குது. ஏன்னா இப்போவே வியானாக்கு சொம்ப தூக்க ஆரம்பிச்சாச்சு. வியானா டைட்டில் வின்னர். கூச்சமே இல்லைடா உங்களுக்குலாம்? கேட்குறேன், கூச்சமே இல்லையா? வீட்டுக்குள்ள 2 பாயிண்ட பேசணும்னா டைட்டில் வின்னர், பிக் பாஸ்க்கான டைட்டிலுக்கான மரியாதை போச்சு அவங்களாலலாம். டைட்டில் வின்னர் இரு வீட்டுக்குள்ள திவ்யா கணேஷ் வராங்களாம். போட்டி போட்டு பார்த்துப்போம். ஆல்ரெடி சாண்ட்ரா உள்ள பேச்சு, சாண்ட்ராக்கான ப்ரோமோ பார்த்தாச்சு. அவங்களே முரட்டடி அடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. யார் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர், யார் வந்து கரெக்டான கருத்துக்களை பேசுறா அப்படிங்கிறது இனி தெரியும். ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு கருத்தில் பார்க்கலாம்.